This video sponsored by SBO Digital Marketing. Join SBO Digital Marketing. Work from home opportunity. Mobile based part time job. Perfect job for students, homemakers, and job seekers. Use your free time to earn. No fixed hours. Work at your convenience. Just share and publish content. Simple tasks. No selling or no referral. Have a Facebook, Instagram, or YouTube account. You're already eligible. Earn daily income with instant payouts. Start from day one. நீங்கள் இதில் ஜாயின் பண்ணணும்னு உங்களுக்கும் விருப்பமாக இருக்கா? அப்போது நீங்கள் உங்களோட நேம் அண்ட் குவாலிஃபிகேஷனை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இனியாவது விஆர்எஸ்ஸில் வருவா என கேட்டால் எல்லோரும் கேட்பது, இனி இங்கே வந்து என்ன செய்ய போகிறாய் என்று. நிறைவு. ஒரு கிழட்டு ஹவில்தாராய், சப் இன்ஸ்பெக்டராய் அல்ல ஒரு இன்ஸ்பெக்டராய் நாங்கள் 60இல் வீடு சென்றடையும் பொழுது மகளின் திருமணம், மகனின் மேற்படிப்பு, ஆடம்பரம் என எல்லாவற்றிலும் சிறுக சிறுக நாங்கள் சேர்த்து வைத்த வங்கி கணக்கு எல்லாம் கரையும். மீதம் உள்ளது எங்கள் ஓய்வூதியம் மட்டுமே. முடிவு. உன்னத உறவாய் நாம் நினைத்த உறவுகளின் யதார்த்த முகம் இப்பொழுது எங்களுக்கு தெரிய வரும். முகஸ்துதி செய்த வாய்கள் எல்லாம் வையத் தொடங்கும். அப்போதுதான் எங்கள் ஈரக்கண்களுக்கு ஒரு உண்மை புரியும். குஜராத்தின் சதுப்பு நில எல்லையும், ராஜஸ்தான் எல்லையின் வெப்பமும், பஞ்சாப் எல்லையின் இரும்பு வேலியும், ஜம்மு எல்லையில் என்னை உரசி போன பாகிஸ்தானின் தோட்டாவும், காஷ்மீர் பணியில் நான் பட்ட பாடும், காஷ்மீர் தீவிரவாதிகள் குறுகில் நான் தப்பித்ததும், வங்க நாட்டின் கடத்தல்காரர்கள் அட்டூழியத்தில் நான் தப்பித்ததும், திரிபுரா எல்லையில் மூளைக்கொல்லி மலேரியா கொசுக்களிடமிருந்து நான் தப்பித்ததும், ரத்தத்தை உறிஞ்சு மட்டைகளுக்கு உணவு கொடுத்து என் தேசத்தை நான் காத்ததும் எனக்கு நினைவுக்கு வரும். இத்தனையும் நாங்கள் செய்தது இந்த இந்திய தேசத்திற்காக. ஆனால் எங்களுக்காக நாங்கள் என்ன செய்து கொண்டோம் என்று யோசிக்கும் பொழுது இதயத்தின் ஒரு ஓரத்தில் லேசான வலி பிறக்கிறது. அதற்கான காரணம் என்னவென்றால், எங்களுக்காக நாங்கள் எதையுமே அனுபவிக்கவில்லை. இருந்தாலும் நாங்கள் பெருமையுடன் உறக்கச் சொல்வோம், நாங்கள் இந்திய ராணுவ வீரர்கள் என்று. தாய் மண்ணே வணக்கம். வந்தே மாதரம். ஜெய் ஹிந்த்.